வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்ரீ குருபார்காம் சரணாரவிந்தாபியாம் நமः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருமே மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் சர்க்கம் 1 ஹனுமத சமுத்திர தரணம், அதாவது 3வது பிரிவாக சொல்ல இருக்கின்றோம். அதாவது ஹனுமான், ஸ்ரீ ஹனுமானாகப்பட்டவர் சமுத்திரத்தை தாண்டினாராம் என்கிற தலைப்பிலே 101வது ஸ்லோகத்திலிருந்து 155வது ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். இந்த சுந்தரகாண்டத்தை ராமாயணத்திலேயே மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க, நாம் அனைவருக்குமே பலவிதமான சௌகரியங்கள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தினந்தோறும் ஒவ்வொன்றாக சொல்லுகின்றேன். இன்றைய தினம் முக்கிய செய்தி என்னவென்றால், இந்த சுந்தரகாண்டத்தை நமது சேனலிலே பெற்றுவிடக்கூடிய பதிவினை தினந்தோறும் உங்களது கிரகத்திலே உங்களது குழந்தைகள் கேட்கும் அளவிற்கு அவர்களையும் உட்கார வைத்து ஒலிக்க வைத்தீர்களே ஆனால், அவர்கள் அதை கேட்டு அவர்களுக்கு படிப்பானது மிக 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 பிரமாதமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து, சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருகண அனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும், சாட்சாத் ஸ்ரீ ஹனுமத் சுவாமியினுடைய ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். ஆஞ்சநேயமதிபாடலானனம் காஞ்சனாத்ரே கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பகவானந்தனம். யத்ர யத்ர ரகுநாதகீர்த்தனம் தத்ர தத்ர கிரமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரீம் பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். மனோஜமம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூரமுఖ్యం ஸ்ரீராமதூதம் சரசா நமாமி. புத்தேர்பலமிஷோதைர்யம் நிர்பயத்வமரோகத அஜாட்யம் வாக்படுத்வம் ச அனுஹோமஸ்மரணாத் பவேத். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्य நமோஸ்து சந்திரார்த்தமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருகண சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி ஹனுமத் சுவாமி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் பிரதம சர்க்கமானது 1 ஹனுமத சமுத்திர தரணம், அதாவது ஸ்ரீ ஹனுமார் சமுத்திரத்தை தாண்டினாராம் தலைப்பிலே 101வது ஸ்லோகம். இரண்யநாபோ மைனாகோ நிசம்ய லவணாம்பசः உத்பாத ஜலாத்தூர்ணம் மகாத்ரும்
அலதாயுதா. அப்போ இந்த கடல் அரசனுடைய அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் சொற்களை எல்லாம் கேட்டுட்டு இந்த மைனாகம் அப்படின்ற பர்வதமானது என்ன பண்ணித்தான், பெரிய மரம் கொடிகளோடு கூடியதும் பிரமாதமாக தங்கத்தினாலான சிகரம் உடையதுமான மைனாகம் விரைவாக தண்ணீரிலிருந்து மேலே எழுந்து வந்ததாம். சாகர ஜலம் பிக்த்வா பபூவா யுத்தி தஸ்ததா யதா ஜலதரம் பித்வா தீத்தர மிர்திவாகரா. அதாவது மேகத்தை பிளந்து கொண்டு கொழுந்து விட்டு எரியக்கூடிய கதிர்களையுடைய சூரிய பகவான் அவர் எப்படி வெளிப்படுவாரோ அதுபோல் அந்த கடல் நீரை பிளந்து கொண்டு இந்த மைனாக்கம் அப்படிங்கிற பர்வத மலையானது வெளியே வந்ததாம். ச மகாத்மா முகூர்த்தேனா பர்வத சலிலாவிருத்தா தர்சயாமாச சிருங்காணி சாகரேன நியோஜிதா. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே சமுத்திர ராஜா அவரினால் உத்தரவிடப்பட்டவரும் மகாத்மாவும் நீரினால் சூழப்பட்டவனுமான மைனாக்க பர்வதமானது மலை சிகரங்களை வெளில காட்டித்தான், தண்ணீர்லேருந்து வெளியே காட்டித்தான். சாதகும்பமயை சிருங்கை ஸ்கின்னரம் அகோரகைஹி ஆதித்யோதய சங்காசைர் ஆலிகத் பிரிவாம்பரம் தப்தஜாம் பூவனதை சிருங்கை பர்வதஸ்ய சமுத்திதைஹி ஆகாசம் சஸ்திர சங்காசம் அபவத் காஞ்சன பிரபம். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, கிண்ணர் மகா சர்ப்பங்களோடு கூடியதாக இருக்கக்கூடிய தங்கத்திலேயே சொர்ணத்திலேயே பிரகாசம் உடையதும் உதயகால சூரியனைப் போல ஜொலிக்கின்ற கூடியதுமான ஆகாயத்தை தொடுவது போன்ற சிகரங்களை உடைய மைனாக்க பர்வதமானது மேலே வெளிப்பட்டவுடனே இந்த தங்கமயமான பர்வதத்தின் முகடுகளால் நீல வண்ணமாக இருக்கக்கூடிய அந்த ஆகாயமானது தங்கமானது எப்படி ஒளி இருக்குமோ அந்த ஒளி ஆயிடுத்தான். ஜாத ரூபமயி சுருங்கை பிரஜா பிராஜமானை ஸ்வயம் பிரபைகி ஆதித்ய சத சங்காச சோப வர்கிதி சத்தமகா. அந்த முதன்மையாக, அதாவது மலையிலேயே முதன்மையான மலை எதுன்னா மைனாகம் தான். அதுக்கப்புறமா தான் மற்ற மலைகள்லாம் வந்தது. இயற்கையான காந்தியினால் ஒளி வீசக்கூடிய தொன்மையான வகைகளுமான சிகரங்களால் நூற்றுக்கணக்கான சூரிய பகவானுடைய ஒளி போன்று பிரகாசம் உடையதாக ஜலத்திலேருந்து வெள்ளம் வந்தோன்னா அந்த மைனாக்கம் பர்வதமானது அவ்வளோ பிரகாசமாக இருந்ததாம். தம் உத்திதம் அசங்கேனா ஹனுமான் நக்ரதஸ்திதம் மத்தியே லவணத்தோயஸ்ய விக்னோ அயமிதி நிச்சிதா. கடல் நடுவிலிருந்து எந்த விதமான தடையுமே இல்லாமல் மேலே எழும்பி நின்ற தன்னோட எதிரில் நிற்கக்கூடிய அந்த மகா பர்வதத்தை பார்த்த உடனேயே இது நம்மளுக்கு ஒரு இடையூறு செய்யும் போல இருக்க, நம்மளால் பயணம் பண்ண முடியாதோ அப்படின்னுட்டு ஸ்ரீ ஹனுமார் ஆஞ்சநேயரானவர் எண்ணி நேரம் சா தம் உச்ரே தம் அத்தியர்த்தம் மகாவேகோ மகாகபிகி உரசா பிராதயாமாச ஜீமுதமிய மாருதா. ரொம்பவும் வேகத்தோடு சென்று கொண்டிருந்த ஸ்ரீ ஹனுமார்
மிக நன்றாக மேலே எழும்பிய அதனை காற்று மேகத்தை தள்ளுவது போல தன்னோட மார்பினால் மோதி அந்த மலையை தள்ளினாராம் ஸ்ரீ ஹனுமார். ச ததா பிரதீதஸ்தேனா கபினா பர்வதோத்தமः புத்வா தஸ்ய கபேர்வேகம் ஜகர்ஷ சனானத சா. அந்த வானராகப்பட்டவர் ஸ்ரீ ஹனுமான் அவரால் மோதப்பட்ட சிறந்த அந்த மலையானது ஹனுமாருடைய வேகத்தை அனுபவபூர்வமாக உணர்ந்து ரொம்பவும் ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைந்ததாம் இந்த மைனாக்கம் பர்வதமானது. தமாகாசகதம் வீரம் ஆகாசே சௌபஸ்திதா பிரீதோ விருஷ்டமனா வாக்கியம் அப்ரவீத் பர்வத கபீம். மானுஷம் தாரியன் ரூபம் ஆத்மான சிகரே ஸ்திதः துஷ்கரம் கிருத்தவான் கர்ம त्वमिदं வானரோத்தமா நிபத்ய மம சிருங்கேஷு விஸ்ராமஸ்வ யதா சுகம் ராகவஸ்ய குலே ஜாதேர் உததி பர்வர்த்திதः சத்வாம் ராமஹிதே யுக்தம் பிரத்யர்சயதி சாகரः கிருதே ச பிரதி கர்த்தவ்யம் ஏஷ தர்ம சனாதனः சோயம் தத் காரார்த்தி त्वत्थ सम्मानम् अर्हति त्वन् निमित्तम् अनेनाहं बहुमान् प्रसोदितः. அப்போ அந்த மைனாக்ககிரியாக இருக்கக்கூடிய இந்த மலையானது ஸ்ரீ ஹனுமார் கிட்டக்க சொல்லித்தான். என்ன சொல்லித்த அப்படின்னா, வானரோத்தமரே, பிரமாதமான யாராலையுமே செய்ய முடியாத ஒரு செயலை நீங்கள் இப்போ செஞ்சுருக்கீள். அதனால் என்னோட சிகரங்களில் இறங்கி உங்களோட இஷ்டப்படி எப்படியெல்லாம் இளைப்பாறணுமோ அந்த மாதிரி சிறிது நேரம் இறைப்பாரிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புறப்படுங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மைனாகம் பர்வதம் சொல்கிறது ஸ்ரீ ஹனுமார்கிட்டக, ஸ்ரீ ராமபிரானுடைய குலத்தில் முன்னர் தோன்றியவர்களால் இந்த சாகரமான கடலானது தோண்டப்பட்டது. சாகரம்னா கடல், இது தோண்டப்பட்டது. அதனால் ஸ்ரீ ராமபிரானுடைய காரியத்தில் ஈடுபட்டுள்ள உங்களுக்கு இந்த கடலரசனாகப்பட்டவரும் நானும் உங்களுக்கு பதில் மரியாதை செய்கிறோம். கடலரசன் ஒருவர் செய்த உபகாரத்துக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் அவருக்கு பிரதி உபகாரம் செய்வது அப்படின்றது ரொம்பவும் பழமையான தர்மம். அதுதான் வேத தர்ம சாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்கு. தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு பதில் செய்ய விரும்பக்கூடிய கடலரசனாகப்பட்டவரும் நானும் உங்களால் ரொம்பவும் கௌரவிக்கத்தக்கவர்கள் ஹனுமாரே அப்படின்னாராம் மைனாக்கம் பர்வதம். யோஜனானாம் சதம் சாபி கபீரேஷ தமாப்ளுதः தவ சானுஷு விஸ்ராந்த சேஷம் பக்ரம் அதாமிதி. 100 யோஜனை தூரத்தை கூட இந்த வானரனானவர் கண்டிப்பாக தாண்டுவார். இருந்தாலும் உன்னுடைய சிகரங்களில் இழப்பாரிய பின் மீது தூரத்தை கடந்து செல்வார் அப்படின்னுட்டு என்கிட்ட கடலரசன் சொன்னார் அப்படின்னு மைனாகமானது ஸ்ரீ ஹனுமார்கிட்ட சொன்னதாம். திஷ்டத்துவம் ஹரிசார்தூல மயி விசரம்ய கம்யதாம் ததிதம் கந்த வத்ஸ்வாது கந்தமூல பலம்பகு
तथा स्वाद्य हरिश्रेष्ठ विस्तरं यो स्वो गमिष्यसि अस्माकमपि सम्पन्त कभिमुख्य त्वया स्थिवै प्रज्ञातस्त्रिषु लोकेषु महागुणपरिग्रहः वेगवन्त प्लवन्तो ये प्लवगा मारुतात्मजा तेषां मुख्यतमं मन्ये त्वामहं कविकुञ्चरः अदिति किल पूजार्ह प्राकृतोऽपि विजानता धर्मं जिज्ञासमानेन किं पुनर्यादृशो भवान् त्वं हि देववरिष्ठस्य मारुतस्य महात्मनः पुत्रस्तस्यैव वेगेन सदृश कविकुञ्चरा भूजिते त्वयि धर्मज्ञ பூஜா பிராப்னோதி மாருதா. இப்போ அந்த மைனாகம் அப்படிங்கிற பர்வதமானது ஸ்ரீ அனுமார் கிட்டக்க சொல்கிறதான் என்ன சொல்கிறதுன்னா, வானரங்கள்லேயே முதன்மையானவரே, வானர சிரேஷ்டரே, உங்களுக்கு நல்ல மனமும் ருசியும் உள்ள கிழங்கு வேர்பழங்களை சாப்பிட்டு விட்டு சற்று சிரமப்பரிகாரம், அதாவது ஓய்வெடுத்து கொண்டு நாளைய தினம் நீங்கள் இங்கேருந்து தாராளமாக உங்களது பயணத்தை செலுத்துங்கோ. நீங்கள் வானரங்கள்லேயே முதன்மையானவர், வானர பெருந்தகை. நீங்கள் பெரியோர்களை உபசரிக்க வேண்டும் அப்படின்றது தர்மம். 3 உலகங்களிலுமே இந்த விஷயமானது பிரசித்தமானது. பெரியவர்களை பார்த்தா நம்ம உபசரிக்கணுங்கிறது. எங்களுக்கும் உங்களுக்கும் இந்த உறவானது என்றைக்குமே இருக்கிறது அப்படின்னு மைனாகம் சொன்னதான். முதன்மை வானராக இருக்கக்கூடியவரே ஸ்ரீ ஹனுமாரே, வேகம் உள்ளவர்களும் வானத்தில் பறக்கக்கூடிய பிராணிகளிலேயே நான் உங்களை மிக மிக சிறந்தவராக நான் கருதி கொள்கிறேன். நீங்கள் எங்களுக்கு அதிதியாக வந்திருப்பவர். பாவனாக இருந்த போதிலும் ஒரு பண்பு நெறி இதை அறிந்தவர்களால் எல்லாருமே கௌரவிக்கத்தக்கவர்கள் தான். அப்படின்னு இருக்கும் பொழுது உங்களை போன்ற மகான்கள், ஆஞ்சநேயர மகான்னு சொல்கிறாருங்க, உங்களை போன்ற மகான்கள் நிச்சயமாக நன்றாக உபசரிக்கப்பட வேண்டும் அப்படின்றத எடுத்து சொல்லவும் வேண்டுமா நான் உங்களுக்கு. வானரங்களிலேயே வேறாக இருக்கக்கூடியவரே ஸ்ரீ ஹனுமாரே, நீங்கள் தேவர்களிலேயே சிறந்தவர், மகாத்மாவுமான வாயுதேவனுடைய புதல்வர். நீங்கள் உங்களுடைய வேகத்தில் வாயு பகவானையே போன்றவராக இருக்கீங்க. நீங்கள் பிரமாதமாக தர்மம் அறிந்தவர் ஹனுமாரே. நீங்கள் எங்களால் நீங்கள் கௌரவிக்கப்பட்டா அந்த கௌரவத்தை வாயுதேவனே அடைகின்றார் அப்படின்னா மைனாகம் பர்வதம். தஸ்மாத்வம் பூஜனீயோ மே சுணு சாப்பியத்திர காரணம் பூர்வம் கிருதயுகே தாத்த பர்வதா பக்ஷினோ அபவன்னு. அதனால் ஸ்ரீ ஹனுமாரே, நீங்கள் உபச்சாரத்துக்கு உரியவர். அத்தோட நான் சொல்ல போகக்கூடிய இன்னும் ஒரு காரணத்தையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஐயனே, முன்னால் கிருதயுகத்தில் மலைகள் எல்லாம் ரெக்கைகளோடு இருந்தது. தே அபிஜக் மூர்த்தி சசர்வா கருடாநில வேகினா ததஸ்தேஷு பிரயாத்தேஷு
தேவ சங்க சகர்ஷிபிகி. அதனால் அந்த மலைகள்லாம் கருடன் போலவும் வாயு பகவான் போலவும் எல்லா திசைகளிலும் பறந்து சென்றது. மலைகளே பறந்து சென்றது. பூதானீச பயம் ஜக்மோஸ் தேஷாம் பதன சங்கயா ததா கிருத்த சகசிராட்ச பர்வதானாம் சதக்ரது. ते अपि जग्मुर्दिशः सर्वा गरुडानिलवेगिनः ततस्तेषु प्रयातेषु देवसङ्घा सगर्षिभिः पक्षांसिश्चेदवज्रेण तत्र तत्र सहस्रशः स मामुपगत क्रुद्धो वज्रमुद्यम्य देवराट् ततोऽहं सहसा क्षिप्त श्वसेनेन महात्मना अस्मिन् लवणतोये सा प्रक्षिप्त प्लवकोत्तमः. அதனால் அந்த மலைகள் எல்லாமே கருடனை போலவும் ஸ்ரீ வாயு பகவான் போலவும் எல்லா திசைகளிலும் பறந்து போயின்றது. அந்த மாதிரி இந்த மலைகள்லாம் பறக்கும்போது முனிவர்களும் தேவர் கூட்டங்களும் மற்றும் உள்ள உயிர் பிராணிகள் எல்லாமே இவையெல்லாம் அழிந்து போடுமே அப்படின்ற சந்தேகத்தில் எல்லாரும் பயந்து போனான். அதனால் 100 யாகங்கள் செய்தவனும் 1000 கண்கள் உடையமான இந்திரன் என்ன பண்ணான், கோபம் கொண்டு ஆங்காங்கே பர்வதங்களினுடைய சிறகுகளை தன்னுடைய வஜ்ராயுதத்தால் 1000 கணக்கில் வெட்டி போட்டான். அந்த தேவராஜன் கோபத்தோட வஜ்ராயுதத்தை தூக்கி கொண்டு எங்கிட்டையும் வந்தான், என்னிடமும் வந்தான். உடனே நான் என்ன பண்ணேன், மகாத்மாவாக இருக்கக்கூடிய வாயு தேவனால் இந்த உப்பு கடலுக்குள்ளே தள்ளப்பட்டேன். இந்த உப்பு தண்ணீரில் குப்த பக்ஷசம் அக்ரஸ்யா தவ பித்ராபிரக்ஷிதா தத்தோகம் மானயாமி துவாம் மான்யோகி மம மாருதகா. இந்த உப்பு தண்ணீர் இருக்கே, கடல் நீர், இதில் தள்ளப்பட்ட நான் எல்லா விதமான ரெக்கைகளையும் மறைத்து கொண்டவனாய் தங்களுடைய தந்தையால் நான் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட்டேன் அனுமாரே. அதெல்லாம் நான் உங்களை உபசரிக்கிறேன். ஏனென்றால் வாயுவானவர் என்னால் போற்றத்தக்கவராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு தான் மெயினாக்கம். त्वयामे येष सम्बन्ध कविमुख्य महागुणः अस्मिन्नेवं कथे कार्ये सागरस्य ममैव सा प्रीतिं प्रियतमना कर्तुं त्वमर्हसि महाकपे श्रमं मोक्षय पूजांश गृहाण कविसत्तमः प्रीतिं सबहु मन्यस्व प्रीतोऽस्मि तव दर्शनात् एवमुक्त कविश्रेष्ठस् तं नगोत्तम अमब्रवीत्. அதாவது இப்போ இந்த மைனாகமானது ஸ்ரீ ஹனுமார்கிட்ட சொல்கிறதான், உங்களுக்கும் எனக்கும் இடையே இப்படிப்பட்ட சிறந்த உறவானது இருக்கிறது. ஸ்ரீ ஹனுமாரே, வானரங்கள்லேயே பெரியவராக இருக்கக்கூடியவர், முன்னால் நீங்கள் சம்பவங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கையில் நீங்கள் மனப்பூர்வமாக எனக்கும் கடலரசனுக்கும் திருப்தியை கண்டிப்பாக தர வேண்டும். அதாவது
நான் இப்போ இவ்வளவு நேரமாக உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா அனுமாரே, அந்த கோரிக்கையை நீங்கள் எனக்கு ஏற்க வேண்டும். வானரங்கள்லேயே பெருந்தகையாக இருக்கக்கூடியவரே ஹனுமாரே, இந்த சிகரத்தில் சற்று இளைப்பாரி கொள்ளுங்கள். என்னுடைய நான் உங்களுக்கு உபசாரம் பண்ணுறேன். அந்த உபசாரத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அன்பை என்னுடைய அன்பை பெரிதாக நினைக்க வேண்டும். உங்களை பார்த்த உடனேயே நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சுட்டேன் அப்படின்னு மெய்னாகம் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையெல்லாம் ஸ்ரீ ஹனுமான் கேட்டுவிட்டு ஹனுமாரானவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த உத்தமமான மலை கிட்டக்க சொன்னாராம். ஹனுமார் என்ன சொன்னார் அப்படின்னா, பிரீதோஸ்மி கிருத்தமாதித்யம் மஞ்சுரேஷோ அபனீயதாம் துவரதே காரிய காலோமே ஹியகஸ்ய யதிவர்த்ததே. இப்போ ஹனுமார் சொல்கிறார், அந்த மலை கிட்டக்க மெய்நாகம் மலை கிட்டக்க நான் துட்டு இழைத்துட்டேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களால் விருந்து உபச்சாரங்கள்லாம் பிரமாதமாக எனக்கு செய்யப்பட்டது. உங்கள் கிட்டக்க நான் தங்கறதுக்கு மறுத்ததுனாலும், நான் உங்களை என்னோட மார்பினால் எடுத்ததாலும் தயவு செய்ய நீங்கள் என்கிட்ட கோவமே கொள்ள வேண்டாம். எனக்கு ஸ்ரீ ராமிரானுடைய காரியத்தை செஞ்சு முடிப்பதற்கு காலமானது என்னை விரட்டி கொண்டே இருக்கின்றது. இப்போது பகற்பொழுதும் இப்போ போயிட்டே இருக்கு அப்படின்னாராம் ஹனுமார். மெய்நாக்கம் அந்த பர்வதத்துக்கிட்டக்க பிரஜஜ்ஞாசமயா தத்தா நாஸ்தாத்தவ்ய இகாந்தரா யத்துத்வா பிராணினா சைலம் ஆலபிய ஹரிபுங்கவः ஜகாமாகாச மாவிஷ்ய வீரியவான் பிரகசன்னிவாः சா பர்வத சமுத்திராभ्यां பகூமானத வேஷிதः பூஜித சோப பன்னாபிர் ஆசீத் விர நிலாத்மஜः ஆதோர்த்வம் தூரமுத்பத்ய ஹித்வா சைல மகார்ணவோ பிது தந்தானமாஸ்தாய ஜகாம விமல்லே அம்பரே ததசோர் त्वगतिं प्राप्य गिरिं तम अवलोकयन् वायुसूनो निरालम्भे जगाम विमले अंबरे तत् द्वितीयं हनुमतो दृष्ट्वा कर्म सुदुष्करं प्रशंसु सुरा सर्वे सिद्धास्य परमर्षयः देवतास् चाभवन् हृष्टास् तत्र दास्तस्य कर्मणा. இப்போ சொல்றார் ஹனுமார் சொல்றார், அந்த மெய்நாகம் பர்வதத்துக்கிட்ட மலை கிட்டக்க நான் வானரர்கள் எல்லார்கிட்டையும் ஒரு சூழ் உரைத்திருக்கின்றேன். அது என்னன்னா, உடனடியாக சீதா பிராட்டியாரை நான் கொண்டு சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இடையில் இங்கே எனக்கு தங்கறதுக்கு சரியில்லை அப்படின்னு ஸ்ரீ ஹனுமாரானவர் இந்த மலைகிட்ட சொல்லிட்டு அந்த மலையை மெய்நாக்கம் அப்படின்ற அந்த மலையை தன்னுடைய கைகளினாலே தழுவி அதுக்கப்புறமா ஸ்ரீ ஹனுமார் புன்னகை புரிந்துட்டு, அதாவது சிரித்து விட்டு ஆகாயத்தை நோக்கி புறப்பட்டாராம் ஸ்ரீ ஹனுமார். அந்த வாயுகுமாரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் மலை கடல் ஆகிய இருவராலுமே பெருமையுடன் பார்க்கப்பட்டாராம். உரிய ஆசீர்வாதங்களாலும்
அவர் ஹனுமாரானவர் போற்றப்பட்டாராம். மலை மாகடல் இரண்டையும் விட்டுவிட்டு மேலே வெகு உயரத்துக்கு தாவி என்ன பண்ணாராம் ஹனுமார், நிர்மலமான ஆகாயத்தில் தந்தையினுடைய வான வெளியில் அவர் என்ன வழியில் சென்றாரோ அந்த வழியிலேயே இவரும் பயணம் பண்ணாராம். வாயுகுமாரராகப்பட்ட ஸ்ரீ ஹனுமார் இன்னும் மேலே மேலே சென்று பறந்து சென்று அந்த மைனாக மலையை பார்த்து கொண்டு நிர்மலமான வானவெளியில் பிடிப்பு ஏதுமே இல்லாமல் அப்படியே தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு பயணம் பண்ணிகிட்டே இருந்தாராம் ஹனுமார். யாராலையுமே செய்ய முடியாததும் ஸ்ரீ ஹனுமாரால் இரண்டாவதாக செய்யப்பட்டதுமான அந்த மைனாகத்தை வெற்றி கொள்வது அப்படின்ற அந்த காரியத்தை பார்த்து அந்த இடத்தில் இருந்த எல்லா விதமான தேவர்களும் சித்தர்களும் முனிவர்களும் ஸ்ரீ ஹனுமாரை போற்றினாலாம். அதே சமயம் கடலரசனையும் மைனாகம் அந்த மலையையும் போற்றினார்களாம். காஞ்சனஸ்ய சுனாபஸ்ய சஹஸ்ராட்சஸ்ய வாசவः உவாச வசனம் ஸ்ரீமான் பரிதோ ஷாத் சகத்கதம் சுனாபம் பர்வதஸ்ரேஷ்டம் ஸ்வயமேவ சசீபதிஹி இரண்யநாப சைலேந்திர பரிதுஷ்டோஸ்மிதே புருஷம். அதாவது பிரமாதமாக தங்கமயமானதும் நல்ல சிகரங்களை உடையதுமான இந்த மைனாகம் மலையினுடைய அந்த மலையானது ஸ்ரீ ஹனுமாருக்கு பிரமாதமான உபசரித்தல் அப்படின்ற செய்கையினால் ஆகாயத்தில் இருந்த தேவர்களும் 1000 கண்களை உடைய இந்திரனும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாலாம். அதாவது சசிதேவிக்கு பதியாக இருக்கக்கூடிய இந்திரன் தழுதழுத்த குரலில் அந்த பிரமாதமான சிகரங்களை கொண்ட பர்வத சேஷனை பார்த்து இந்திரனே சொன்னானா, என்ன சொன்னான்னா, பொற்சிகரத்தை உடையவனே, மலைகளிலேயே முதல்வனாக இருக்கக்கூடிய மலையே மைனாகமே, உன்னிடம் நான் மிகவும் சந்தோஷம் உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னுட்டு இந்திரனானவன் சொன்னானாம். அபயம் தே பிரயச்சாமி திஷ்ட சௌமிய யதா சுகம் சாட்சியம் கிருணம் त्वया सौम्य विक्रांतस्य हनुमतः क्रमतो योजनशतं निर्भयस्य भये सति रामस्यैष हितायैव याति दाशरथेर्हरिः सत्क्रियां कुर्वतस्तस्य तोषितोऽस्मि भृशं त्वया तथा प्रकर्षम् अगमत् विपुलं पर्वतोत्तमः देवतानां पतिं दृष्ट्वा परितुष्टं सतक्रतुं स वै तत् तवरशैलो बभूवावस्ति तस्तदा हनुमांस्य मुहूर्तेन यदेशक्राम सागரம். அப்போ இந்திரன் சொல்கிறாராம், மைனாகமாக இருக்கக்கூடிய பர்வதமே, உனக்கு நான் அபயம் அளிக்கிறேன். நீ ரொம்ப ரொம்ப நல்லவன், நீ ரொம்பவும் சௌக்கியமாக இருப்ப. அச்சப்படுவதற்கு பல காரணங்கள் இருந்த போதிலும் கொஞ்சம் கூட அச்சமே கொள்ளாமல் 100 யோஜனையை கடந்து செல்பவரும் பராக்கிரம உடையவருமான ஸ்ரீ ஹனுமாருக்கு நீ மிகப்பெரிய உதவியானது செஞ்சிருக்க. தசரதா சக்கரவர்த்திய குமாரர் ஸ்ரீ ராமபிரானுடைய தூதனாக இந்த வானரனானவர் ஹனுமாரானவர் செல்கின்றார்.
அவருக்கு நீ மரியாதை செஞ்சதுனால நான் வந்து ரொம்ப 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 மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கேன். இந்த சமயத்தில் இந்த மாதிரி தேவர்களின் தலைவனும் 100 யாகங்கள் செய்தவனுமான இந்திரன் வந்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருந்ததுனால அந்த மலையானது ரொம்பவும் மிகவும் சந்தோஷம் அடைஞ்சதாம். இந்திரனாலேயே வரம் கொடுக்கப்பட்ட அந்த மெய்னாக மலையானது அப்போது முதல்ல மேலேயே நிலைத்து நிற்பது அப்படின்னுட்டு ஸ்திரமாக நின்றுட்டான். கடல் மேலேயே நின்றுட்டான். சிறிது நேரத்தில் ஸ்ரீ ஹனுமாரும் அந்த கடல் பிரதேசத்தை கடந்து அவரும் கடந்து போயிட்டாராம். தத்தோ தேவா சகந்தர்வா சித்தாஸ்ய பரமர்ஷயா அப்ரவன் சூரிய சங்காசம் சுரசாம் நாகமாதரம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலாம், தேவ கந்தர்வ சித்தர்கள்லாம் சூரியனுக்கு ஒப்பான ஒளி படைத்த நாகமாதா, அதாவது சுரசை அப்படின்றவள்கிட்ட சொன்னாலாம். தேவ கந்தர்வ சித்தர்கள்லாம் என்ன சொன்னான் அப்படின்னா, அயம் வதாத்மஜ ஸ்ரீமான் பிளவதே சாகரோரப்பரி ஹனுமான் நாம தஸ்யத்வம் முகூர்த்தம் விக்னமாசரா ராட்சசம் ரூபமாசாத்திய மாஸ்தாய சுகோரம் பர்வதோபமம் தம்ஷ்ரா கராலம் பிங்காட்சம் வக்ரம் கிருத்வா நபஸ்பிருசம் நபஸ்பிருசம், அதாவது வாயுகுமாரராக இருக்கக்கூடிய ஸ்ரீமான் ஸ்ரீ ஹனுமார் கடலுக்கு மேலே தாண்டி சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் வந்து ஹனுமார்னு பேர். மிகவும் பயங்கரமானதும் வானலாவி நிற்கக்கூடிய மலை போன்றதுமான ராட்சச வடிவத்தை ஏற்று வளைந்த கோரை பற்களுடனும் சிவந்த கண்களை உடைய முகத்தோடனும் நீ தோன்றணும். அப்படி தோன்றி அந்த ஹனுமாருக்கு கொஞ்சம் போகிறோம் சிறிது நேரம் நீ வந்து இடையூறு செய்யணும் அப்படின்னுட்டு தேவ கந்தர்வர்கள் சித்தர்கள்லாம் சொன்னாலாம். அந்த சுரசை அப்படின்ற நாகமாதா கிட்டக்க பலவிசாமகே ஞாத்தும் பூயசாஸ்ய பராக்கிரமம் துவாம் விஜயேஷ்யத் ஜுபாயேன விஷாதம் வா கமிஷ்யதி. அப்போ தேவ கந்தர்வர்கள் சித்தர்கள் இவெல்லாம் சொன்னாலாம், நாங்கள் வந்து மறுபடியும் ஸ்ரீ ஹனுமாருடைய பராக்கிரமத்தை வந்து பார்க்கறதுக்கு நாங்கள்லாம் விரும்புகிறோம். முதலாவதாக மெய்னாக நிகழ்ச்சியில் வந்து அவருடைய பராக்கிரமத்தை பற்றி நாங்கள்லாம் தெரிந்து கொண்டோம். ஏதேனும் உபாயம் செய்து உன்னையும் அவர் வந்து ஜெயிக்கிறாரா அல்லது அவர் வந்து சோகத்தை வந்து அடைய போகிறாரா அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னாலும் தேவ கந்தர்வன் சித்தர்கள் எல்லாரும் அந்த சுரசை அப்படின்ற நாகமாதா கிட்டக்க ஏவமுக்தாது சா தேவி தைவதைர் அபிசத்கிருதா சமுத்திரம் அத்தியே சுரசா விப்ரதி ராட்சசம் வபுகு விக்ருதம் ச விரூபம் ச சர்வஸ்ய ச பயாவகம் பிளவமானம் ஹனுமந்தம் ஆவருத்தியேதம் உவாசகா. இந்த மாதிரி தேவ கந்தர்வர்கள் சித்தர்கள் இவா எல்லாராலையும் சொல்லப்பட்ட அந்த நாகதேவியான சுரசையானவள் தேவர்களால் கௌரவிக்கப்பட்டு நடுக்கடலில் அழகற்றதும் ஒழுங்கில்லாததும் எல்லாருக்கும் ரொம்பவும் பயத்தை கொடுக்கக்கூடியதுமான ராட்சச உருவத்தை வந்து எடுத்துக்கொண்டு வானத்தில் நீந்தி கொண்டிருந்த ஹனுமானை வந்து சூழ்ந்து கொண்டு அவன் வந்து ஹனுமார்கிட்ட சொன்னாலாம். என்ன சொன்னான் அப்படின்னா,
மம பக்ஷ பிரதிஷ்டஸ்துவம் ஈஸ்வரை வானரஷபா அகம் துவாம் பக்ஷயிஷ்யாமி பிரவீஷேதம் மமானனம். இப்போ இந்த சுரசையானவர் ஸ்ரீ ஹனுமார்கிட்ட சொல்ற, வானர வீரனே, இப்போ தெய்வங்கள்னால நீ எனக்கு உணவாக அளிக்கப்பட்டிருக்க. நான் உன்னை இந்த க்ஷணமே இப்பயே நான் சாப்பிட போகிறேன். அதனால் உடனடியாக நீ என்னுடைய இந்த வாய்க்குள்ளே உடனே புகுந்து கொள்ளணும் அப்படின்ட்டு வாயை திறந்து காமிச்சாலாம் அந்த சுரசை நாகமாதாவானவள். ஏவமுக்த சுரசையா பிராஞ்சலிர் வானரஷபா பிரகிருஷ்டவதன ஸ்ரீமான் சுரசாம் வாக்கியமப்ரவீத்து. இந்த மாதிரி சுரசை அப்படின்ற இந்த நாகமாதாவினால் சொல்லப்பட்ட ஸ்ரீ ஹனுமார் என்ன பண்ணாராம், உடனே தன்னுடைய இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு சிரித்த முகத்தோட அந்த சுரசை கிட்டக்க சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, நாமோ தாசரதி ஸ்ரீமான் பிரவிஷ்டோ தண்டகாவனம் லக்ஷ்மணேன சகபிராத்ரா வைதேகியா சாபிபாரியா. தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய குமாரனும் ஸ்ரீமானுமாகிய ஸ்ரீ ராமபிரான் அவருடைய சகோதரராக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனுடனும் தன்னுடைய மனைவியான வைதேகியுடனும் தண்டகாரண்யத்திற்கு வந்தார் அப்படின்னு யார் சொல்றது? ஸ்ரீ ஹனுமார் சுரசை கிட்டக்க சொல்றார். அந்நிய காரிய விஷக்தஸ்ய பக்தவைரஸ்ய ராட்சசைஹி தஸ்ய சீதா கிருதா பாரியா ராவணேன யசஸ்வினி. அப்போ ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் அந்த சுரசை கிட்டக்க சொல்றார், ராட்சசர்களால் பகை கொள்ளப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவருக்கு பகை வந்துடுத்து. வேறு ஒரு காரியத்தினால, அதாவது சீதா பிராட்டியார் மாரீச்சனானவன் மானாக போனான், இந்த மானை எனக்கு நீங்கள் பிடிச்சி தரணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை படுத்தி ஸ்ரீ ராமபிரான் கிட்ட சொன்னோம்னா, அந்த மானை பின்தொடர்ந்து செல்வதில் ஸ்ரீ ராமபிரான் அதில் முனைத்திருந்த போது அவருடைய மனைவியாகப்பட்ட புகழ்பெற்ற சீதையானவள் ராவணனால் அபகரித்து செல்லப்பட்டாள். அப்படியே ஹனுமார் சுரசை கிட்டகர் தஸ்யா சகாம் தூதோ அகம் கமிஷ்யே ராமசாசனாத் கதுமர்கசி ராமஸ்யா சாக்கியம் விஷயவாசினி. இப்போ ஹனுமார் சொல்கிற சுரசை கிட்டக ஸ்ரீ ராமபிரானுடைய உத்தரவுப்படி ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க சீதையிடம், சீதா பிராட்டியார் கிட்டக்க தூதவனாக நான் சென்று கொண்டிருக்கேன். ஸ்ரீ ராமபிரானுடைய நாட்டில் வசிக்கக்கூடிய நீ அவருக்கு உதவி செய்ய கடமைப்பட்டவள் அப்படின்னுட்டு ஹனுமாராகப்பட்டவர் சுரசைக்கு எடுத்துரைத்தாராம். அதவா மைதிலியும் துஷ்டுவா ராமம் சாக்லிஷ்டகாரிணம் ஆகமிஷ்யாமி தே வக்திரம் சத்யம் பிரதே சுணோமி தே. இப்போ ஹனுமார் சொல்ற சுரசை கிட்டக்கா, அல்லது ஸ்ரீ ராமபிரானை பற்றி எனக்கு என்ன கவலை அப்படின்னு நீ நினைத்தால், சீதையை பார்த்துவிட்டு தவறுகள் ஏதுமே செய்யாத ஸ்ரீ ராமபிரானிடம் அந்த செய்தியை நான் அவர்கிட்ட தெரிவித்ததுக்கு பின்னால் உன் வாயை நான் வந்தடைகிறேன். இது உனக்கு நான் செய்யக்கூடிய சத்தியம் அப்படின்னாராம் ஸ்ரீ ஹனுமார் சுரசை கிட்டக. இத்தியாஹே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே அதிகாவ்யே சுந்தர காண்டே பிரதம
சர்க, அதாவது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் முதலாவது சர்க்கமானது 1. அதிலே 155வது ஸ்லோகம் வரை இன்றைய தினம் சொல்லி முடித்தோம். நாளை 156வது ஸ்லோகத்திலிருந்து முழுவதும் உள்ள ஸ்லோகத்தை சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்து.